ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3 இயல் 1 எண்ணியலில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு 1.21 பார்க்கலாம். கீழ்கண்டவற்றின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பெருக்கல்ல தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3.26 × 10 10ஆல் பெருக்குனா என்ன வரும்னு கேட்குறாங்களா. நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு பெருக்கல்ல 10 1 அடுத்து ஒரு 0 அல்லது 1 அடுத்து 2 0 அல்லது 1 அடுத்து 3 0 அப்படின்னா 10 100 1000 10,000 எப்படி வந்துச்சு அப்படின்னா, இருக்க புள்ளி இங்கே ஒரு 0 இருந்ததுன்னா புள்ளியை ஒரு இடம் நகர்த்தி வைக்கணும். பின்னாடி 2 0 இருந்துச்சு அப்படின்னா 2 இடம் நகர்த்தணும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம பெருக்கணுங்கிறதுல அப்படி டேரெக்டாக போட்டுடலாம். எப்படி போடுறோன்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 அடுத்து ஒரு 0 இருக்கா. எத்தனை 0 இருக்குது இங்கே? ஒரு 0 இருக்குது. அப்போ இங்கே இருக்க புள்ளி ஒரு இடம் நகர்த்தணும். அப்போ நகர்த்தினா என்ன ஆயிடும்? 32.6 அப்படின்னு வந்துடும். ஸோ எப்படின்னு புரியுதா? இங்கே ஒரு 0 இருக்கனால ஒரு புள்ளி நகர்த்துறோம், ஒரு இலக்கம் அடுத்து நகர்த்துறோம். அடுத்து இங்கே எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்குது. அப்போ 2 0 இருந்துச்சு அப்படின்னா இந்த 3க்கு பக்கத்தில் இருக்க புள்ளி வந்து 2க்கு பக்கத்தில் வந்துன்னா ஒரு தடவை, இப்போ 2 தடவை நகர்த்திட்டோம். அப்போ என்ன ஆகும்? 326 புள்ளின்னு வருங்களா. புள்ளிக்கு அடுத்து எதுனா 0 அப்படின்னு போட்டுக்கிறோம். எப்படின்னு புரியுதா? இப்போ 3.26 × 100 அப்படின்ட்டுருக்கு. ஒரு தடவை நகர்த்தினா இங்கே வரும். அப்போ எப்படி வரும்? ஒரு 0க்கு ஒரு தடவை நகர்த்தியாச்சு. இங்கே எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்கிறதுனால 2 தடவை நகர்த்தும் போது இங்கே எந்த இலக்கமும் இல்லைன்னா அடுத்து என்ன இருக்கிறதா அர்த்தம்? 0 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 326.0. அடுத்து இங்கே எத்தனை 0 இருக்குது? 1 2 3 இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 3.26. இங்கே எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. 1 2 3 0 இருக்குங்களா. அப்போ ஒரு தடவை நகர்த்தினா இங்கே வரும், 2 தடவை நகர்த்தினா இங்கே இலக்கமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம்? 2 0 ஆட் பண்ணிக்கலாங்களா. அப்போ பாருங்கள், ஒரு தடவை நகர்த்தும் போது இங்கே 2க்கு பக்கத்தில் வந்துடும், 2 தடவை நகர்த்தும் போது என்ன ஆகும்? 6க்கு பக்கத்தில் வந்துடும், 3 தடவை நகர்த்தும் போது என்ன ஆகும்? 0க்கு பக்கத்தில் வந்துடும். அப்போ என்ன எழுதலாம்? 3260.0 அப்படின்னு வருமா. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். எத்தனை 0 இருக்கோ அத்தனை இடம் நகர்த்துவோம். ஓகேவா. அப்போ 7.01 × 10 அப்படின்னு இருக்கு. என்ன பண்ணணும்? இந்த 0வை இந்தாண்ட நகர்த்தணும். அப்போ 70.1 அப்படின்னு வந்துடும். இங்கே எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்குது. ஸோ இது எதுக்காக, எதோட பெருக்கும் போது 10 100 1000ன்னு ஒன்று அடுத்து எத்தனை 0 இருந்தாலும் அத்தனை இது வந்து என்ன பண்ணணும்? இடத்த புள்ளியை நகர்த்திட்டே வரணும். இப்போ இங்கே 2 0 இருக்குங்களா. அப்போ புள்ளியை 2 இலக்கம் தள்ளி நகர்த்தணும். அப்போ இங்கே இது முதல் இலக்கம் தள்ளி நகர்த்துச்சு, இங்கே 2வது இலக்கங்களா. அப்போ என்ன வரும்? 701 புள்ளி அப்படின்னு வந்துடுங்களா. எதுவுமே இல்லை அப்படின்னா 0 போட்டுக்கிறோம். அடுத்து 7.01 × 1000 இருக்குது. அப்போ 3 இலக்கம் நகர்த்தணுங்களா. 7.01 × 1000 அப்படிங்கிறது இங்கே 3 0 இருக்கா. அப்போ ஒரு இலக்கம் நகர்த்தினா இப்படி வரும். எப்படி வரும்? 70.1 வந்துடுங்களா. 2 இலக்கம் நகர்த்தினா ஏன்னா ஒரு 701 புள்ளி எதுவுமே என்ன 0ங்களா. அப்போ இங்கே 2 0 போட்டுக்கிறோம். அடுத்து 3 தடவை நகர்த்தணும் அப்படின்னா என்ன வரும்? 7010.0 அப்படின்னு வருங்களா. அப்போ இதோட ஆன்சர் 7010.0 தான் இதோட மதிப்பு. ஸோ அடுத்து எடுத்துக்காட்டு 1.22 பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.22 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு விலங்கியல் பூங்காவை பார்வையிடுவதற்கான மாணவர்களுக்கு சலுகை நுழைவுச் சீட்டின் மதிப்பு ரூபாய் 12.50 எனில் 20 நுழைவுச் சீட்டுகளுக்கு நாம் எவ்வளவு தொகையை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. ஒரு விலங்கியல் பூங்காவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ஜூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்க போவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு விலங்கியல் பூங்காவை வந்து மாணவர்கள் வந்து பார்க்க போகிறாங்க. இப்போ அது வந்து சலுகை நுழைவுச் சீட்டு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ பெரியவங்களாம் போனாங்க அப்படின்னா என்ன கட்டணம் வாங்குவாங்களோ அதே வாங்குவாங்க. அதே மாணவர்கள்லாம் போனாங்க அப்படின்னா என்ன ஆகும்? கொஞ்சம் குறைப்பாங்க இல்லைங்களா. அதுதான் வந்து சலுகை நுழைவுச்சீட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே அவங்க குறைச்சது எவ்வளோ குறைச்சிருக்காங்க, எவ்வளோ வாங்குறாங்களா. ஒரு மாணவர்கள் அப்படின்னு போனாவே அந்த சலுகை சீட்டு தான் கொடுப்பாங்க. எவ்வளோ அப்படின்னா 12 ரூபாய் 50 காசு கட்டணுங்களா ஒருத்தருக்கு. நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, 20 நுழைவுச்சீட்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ தொகையை கட்டணும். ஸோ ஒரு சீட்டு வந்து 12 ரூபா 50 காசு. அப்போது 20 நுழைவுச்சீட்டு வேணும் அப்படின்னா எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது நம்மளோட கொஷின். ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? நுழைவுச்சீட்டின் விலை எழுதிப்போங்களா. நுழைவு சீட்டின் விலை. ஸோ ஒரு நுழைவுச்சீட்டோட விலை எவ்வளோ அப்படின்னா 12 ரூபாய் 50 பைசா. அடுத்து 20 நுழைவுச்சீட்டு வாங்கணும் இல்லையா. அப்போ 20 ஒரு பேனா 5 ரூபா அப்படின்னா இப்போ 10 பேனா வாங்கினா என்ன பண்ணுவோம்? பெருக்குவோங்களா. அப்போ 1 × 5 5, 10 × 5 50ன்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு சீட்டோட விலை 12 ரூபாய் 50 பைசானா அப்போ 20 நுழைவுச்சீட்டு
சீட்டிற்கான தொகை எவ்வளவு அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த 12.50 12.50 20ஆல் பெருக்குவோங்களா. அப்போ 20 நுழைவுச்சீட்டின் தொகை ஈக்குவல் டு 12.50 இன்ட்டு 20 அப்படின்னு வந்துடும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது, புள்ளி நகர்த்தக்கூடாது. இங்கே 0 இருக்குதே, அப்போ கடைசி இலக்கம் 0 வந்தால் புள்ளி நகர்த்தணும் இல்லை. அது எதுக்கு தான், 10 100 1000க்கு தான். அப்போது இதை பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், புள்ளி இல்லாமல் எடுத்துப்போங்களா. அப்போ 12.50 புள்ளி இல்லாமல் எடுத்தால் 1250 வந்துடுங்களா. இன்ட்டு 20 ஃபஸ்ட்டு 0வால் பெருக்கும்போது எல்லாமே 0 வந்துடுமா. அடுத்து 2 × 0 0, இதை ஸ்டார் போட்டுப்போம். 2 × 0 0, 2 × 5 10, மீதி 1, 2 × 2 4 + 1 5, 2 × 1 2. அப்போ மொத்தம் என்ன வருது, 0 0 0 5 2. இதை கூட்டினா நமக்கு என்ன வருது, 25,000 அப்படின்னு கிடைக்குதுங்களா. அடுத்து என்ன பண்ணணும், புள்ளி வைக்கிறத பார்க்கணும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கடைசியிலேருந்து எத்தனை இலக்கங்கள், 2 இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்குது. எத்தனை இலக்கங்கள், 2 இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே பார்த்தா புள்ளியே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு கிடைச்ச ஆன்சரை கடைசியிலேருந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு, 25,000 கிடச்சிருக்குங்களா. கடைசியிலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ எவ்வளோ செலவாகுது, ரூபாய் 250. அப்போ என்ன எழுதணும், therefore 20 நுழைவு சீட்டிற்கான, ஸோ இங்கே சீட்டிற்கான நுழைவுச்சீட்டிற்கான தொகை எவ்வளோ, ரூபாய் 250. ஸோ இதான் இந்த சம். இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.